திருவண்ணாமலையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை திமுக இளைஞரணி கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் இளைஞரணி நிர்வாகிகளுக்கு உதயநிதி ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் ஜெபர்சன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெபர்சன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். திமுக இளைஞரணியின் 75 ஆண்டுகள் கடந்து தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. தற்போதைய தமிழக முதலமைச்சரால் தொடங்கப்பட்ட இளைஞர் அணியானது தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அக்கட்சிக்கு முதுகெலும்பாக செயல்படக்கூடிய நிலையில இந்த கட்சியின் 3 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு அந்த நிர்வாகிகள் சந்திப்பானது தற்போது நடைபெற இருக்கிறது. தற்போது திருவண்ணாமலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த கூட்டத்துல 1,30,000 இளைஞரணி நிர்வாகிகள் கூடக்கூடிய நிகழ்ச்சியாக நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ளும் விதமாக இந்த சந்திப்பானது நடத்த திட்டமிட்டிருப்பதாக இளைஞரணி சார்பில் கூறப்படுகிறது. இதற்காக அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவு கூறும் வகையில தான் அனைவருக்கும் துணை முதலமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் முதலமைச்சராக ஸ்டாலினை தேர்ந்தெடுப்பதற்காகவும் 2.0 திராவிட ஆட்சியை ஆட்சி கட்டில் ஏற்றுவதற்காக இந்த மண்டல நிர்வாகிகள் சந்திப்புக்கு அனைவரும் வந்து உறுதியேற்குமாறு அந்த கடிதத்தில் தெரிவித்து அழைப்புதல் விடுத்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.